ஹலோ தான் நாங்கள் போய்ட்டு நண்பன். இன்றைக்கி மியூசிக் கான்செப்டில் கடாரம் கொண்டான் படத்தோட பிஜிஎம் தான் பிரேக் டவுன் பண்ண போகிறோம். ஸோ அந்த பிஜிஎம் நான் ஏபிள்டனில் பண்ணேன். ஸோ அதை எப்படி பண்ணுங்கிற பிரேக் டவுன் பண்ணி இந்த வீடியோவில் பார்க்கலாம். நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி டக்குன்னு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அமைக்கிறீங்க. சரி, ஓகே, வீடியோக்குள்ள போயிடலாம். இந்த பிஜிஎம் பண்ணுறதுக்கு நான் யூஸ் பண்ண சாஃப்ட்வேர் பேர் வந்து ஏபிள்டன் டிஜிட்டல் ஆடியோ ஒர்க் ஸ்டேஷன். சரி, ஓகே, இதோட செக்ஷன்ஸை நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த ப்ராஜெக்ட்டுக்கு ஆக்சுவலாக 4 செக்ஷன் இருக்குது. ஸோ ஒவ்வொரு செக்ஷனுக்கும் 8 பார்ஸ், அதாவது 4 8 பார்ஸ் இருக்குது. ஸோ இந்த பிஜிஎம்க்கு ஸ்கேல் என்ன ஸ்கேல் அப்படின்னா எஃப் மெலாடிக் மைனர் ஸ்கேல். ஆனால் நம்ம மெலடி ஸ்டார்ட் பண்ணுறது வந்து ஈலேருந்து ரூட்டை வச்சு ஸ்டார்ட் பண்ணோம். சரி, ஓகே, இதோட ஸ்ட்ரக்சரில் இப்போ கொஞ்சம் அனலைஸ் பண்ணலாம். இப்போ ஃபர்ஸ்ட் 8 பார்ஸ் வந்து எதுக்குன்னா இன்ட்ரோக்காக, செகண்ட் 8 பார்ஸ் எதுக்கு அப்படின்னா அந்த மியூசிக்கோட இன்ட்ரோக்காக, தேர்ட் 8 பார்ஸில் வந்து ஒரு ரைஸ் கொடுத்துட்டு ஃபோர்த் 8 பார்ஸில் ஃபைனலாக நம்ம மெயின் மியூசிக் வந்து கொண்டு வரோம். சரி, இப்போ நம்ம பிரேக் டவுனில் போயிடலாம். இப்போ பிரேக் டவுனில் ஃபர்ஸ்ட் 8 பார் மட்டும் ஃபர்ஸ்ட் பிரேக் டவுன் பண்ணலாம். ஸோ முதல்ல என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா காஷ்மீர் சவுண்ட்ஸ் ஆஃப் பேக்ல இருந்து காஷ்மீர் ஸ்டாப் அப்படிங்கிற ஒரு சவுண்ட் எடுத்து அது மிடி ட்ராக்ல போட்டு யூஸ் பண்ணியிருக்கேன். அப்புறமா கொஞ்சம் சாம்பிள்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். காஷ்மீர் சவுண்ட்ஸ் ஆஃப் பேக்ல இருந்து காஷ்மீர் வார்ஹான் அப்படிங்கிற சாம்பிளை யூஸ் பண்ணியிருக்கேன். அப்புறம் பேஸ் கொண்டு வந்திருக்கேன். பேஸ்க்கு சீரம் பிளகின் யூஸ் பண்ணியிருக்கேன். அப்புறம் ஒரு ஆர்பிஜியேட்டர் நெக்ஸஸ்லேருந்து. ஸோ இந்த செக்ஷனில் சீரமில் இருந்து மட்டும்தான் பேஸ் வர மாதிரி மற்ற எல்லாத்துலேயுமே ஈக்குவலைஸ் பண்ணி பேஸை ரிமூவ் பண்ணியிருக்கேன். அந்த லோ எண்டை ரிமூவ் பண்ணிட்டேன். இப்போ ரெண்டாவது 8 பார்ஸ் வந்தோம் அப்படின்னா இங்கே தான் நம்ம மெயினான மியூசிக் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். அது எப்படின்னா சைலண்ட் 1 வச்சு பண்ணுறோம். அப்புறம் இன்னொரு சைலண்ட் 1 வச்சு அதில் லேயர் பண்ணுறோம். அதே மியூசிக்கை திரும்ப இன்னொரு சைலண்ட் 1 வச்சு பண்ணுறோம். சரி, அப்புறமா ப்ரீவியஸ் பார்ஸில் இருந்த அதே விஷயத்தையும் இதுலேயும் போட்டு கண்டினியூ பண்ணுறோம். எக்ஸ்ட்ராவாக ஒரு க்ளவுட் கிளாப் லூப்பை யூஸ் பண்ணியிருக்கேன். மூணாவது 8 பார் எப்படின்னா அதே ப்ரீவியஸ் பார்ஸில் இருந்த அதே விஷயம் தான் வருது. அது போக எக்ஸ்ட்ராவாக சைலண்ட் 1க்கு ஒரு லேயர் ஆட் பண்ணியிருக்கேன். அது போக ஒரு ரைசர் யூஸ் பண்ணியிருக்கேன். ஃபைனலாக அந்த க்ரௌட் கிளாப் அந்த லூப்பை வந்து ஒரு ரைஸ் மாதிரி யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போது ஃபைனல் 8 பார்ஸுக்கு வரலாம். இதில் வந்து ப்ரீவியஸ் பார்லேருந்து எதுவுமே இதில் வராது. எல்லாமே இப்போது புதுசாக தான் வரப்போகுது. இதில் மெயினாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா அந்த ட்ரம் ஹிட்டு தான். இந்த ட்ரம் ஹிட்டுங்கிறது ஆக்சுவலாக நிறைய லேயர்ஸ் போட்டு யூஸ் பண்ணியிருக்கேன். அதனால தான் ரொம்ப ஹியூஜாக இருக்குது அது. அப்புறம் அந்த மெயின் மியூசிக்காக ஒரு சீரம் பிளக்கின் யூஸ் பண்ணியிருக்கேன். சரி, அவ்வளோதான் பிரேக் டவுன் முடிஞ்சது. இப்போது மாஸ்டரிங்க்கு பெருசாக ஒன்றும் இல்லை. ஜஸ்ட் ஒரு லிமிட்டர் போட்டு அந்த சவுண்டு வந்து பீக் ஆகாமல் இருக்க ஒரு லிமிட்டர் போட்டிருக்கேன். அவ்வளோதான். சரி, ஓகே, இந்த வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். ஸோ இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.